அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நம்ம லீவரேஜ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த லீவரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அடைந்து உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பெருக்கணும். ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தேடி எடுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த லீவரேஜ் அப்படிங்கிறது சரியான முறையில் பயன்படணும் அப்படின்னா அதற்கான சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்கணும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம தேட போகிறோம். அதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். ஸோ தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் குவிக்கலாம். அப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை தேடும்போது நம்ம சில தகவல்களை கட்டாயமாக தெரிஞ்சாகணும். அதனால இப்போ நம்ம ரிச் ஆகணும், வெல்த்தியாக மாறணும் அப்படின்னா, பணக்காரராக மாறணும் அப்படின்னா ஹார்டு ஒர்க்கு செட் ஆகாது. ஸ்மார்ட் ஒர்க்கு, அது லீவரேஜ், நம்முடைய டைம், நம்முடைய மணி, நம்முடைய எஃபர்ட் எல்லாமே ஒரு சிஸ்டம் மூலமாக லீவரேஜ் ஆகணும்னு பேசணும். அதே மாதிரி நம்ம வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கொலாபரேஷன், ஒரு கம்யூனிட்டி, ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும். நம்ம தனிப்பட்ட முறையில் வேலை செய்கிறதுனால எந்த வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதனால் இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடியதில் நிச்சயமாக ஒரு சில பிஸ்னஸ் வாய்ப்பை பார்க்கணும். நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய ஒரு 5 பாப்புலர் லீவரேஜ் பிஸ்னஸ் மாடலை பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமாக இது 5க்குள்ளே தான் எல்லாமே வரும். இதில் லீவரேஜ் எப்படி பண்ண முடியும், நமக்கு இது சூட் ஆகுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். நீங்கள் பணத்தை மூலதனம் போட்டு பெரிய ஒரு கடை, ஒரு கம்பெனி, ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் பல பேரை வேலைக்கு வச்சு அவங்களுடைய நேரம், அவங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஆனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, அதில் அட்வான்டேஜ்னு பார்த்தா உங்கள் ஓன் கம்பெனி, நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. உங்களுக்கு பல வகையில் வருமானம் வரும். நீங்கள் இன்னும் அதை டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். எல்லாம் ஓகே. ஆனால் அதில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜை முக்கியமாக பார்க்கும்போது ரொம்ப அதிகமான பணம் ஆரம்பத்தில் தேவை இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு ரெண்ட் கொடுக்கணும், இல்லை ஒரு பில்டிங்க்கு பெரிய பணம் போட்டு வாங்கியிருக்கணும், ஸ்டாஃபுக்கு பணம் கொடுக்கணும், கரண்ட் சார்ஜு, டேக்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதில் இருக்கும். லா அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்னா, போட்டி வரும் பொழுது நம்முடைய பார்ட்னர், அதாவது கஸ்டமரில் அங்கே போக வாய்ப்பு இருக்கும். இது ஒரு பெரிய ரிஸ்க்கு. அதே மாதிரி ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுது சமுதாயத்தில் அப்படின்னா நம்ம பொருட்கள், நம்ம வியாபாரம் செட் ஆகாமல் கூட போகலாம். அதனால இது ஒரு மிகப்பெரிய அளவு பணம் சம்பாதிச்ச அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா மணியில் வச்சு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் இல்லை எங்கிட்ட இப்போ ஓரளவுக்கு சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது. அடுத்து பிரான்சைசி மார்க்கெட்டின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட்டில் எத்தனையோ இந்த டீ கடைக்கு கூட ஒரு பிரான்சைசி மார்க்கெட் வந்துருச்சு. நீங்கள் பாருங்கள், பல இடத்துல டீ பாய் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை பார்க்குறோம். மெக்டொனால்ட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பேட்டா ஷோரூம் இதெல்லாம் பிரான்சைசி மார்க்கெட். ஆனால் இந்த பிரான்சைசி மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்ககிட்ட இருந்து ஒரு பிரான்சைஸ் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கான இடம் இருக்கணும், பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி இருக்கணும். ஸோ இதில் ஒரு லாபத்தில் ஒரு பங்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் யாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்க முடியாது. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு டெக்னாலஜியை, அவங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடியதை நீங்கள் வாங்கி ஃபாலோ பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு லாபம் வரும். அந்த லாபத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இவ்வளவு தான். ஸோ இதுக்கும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய சொந்த இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய சொந்த பிஸ்னஸ். நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற ஒரு பிரான்சைசி மாடல் எடுத்து பண்ணுறீங்க, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆரம்பத்தில் பணம் எக்கச்சக்கமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை முடிவு எடுக்க முடியாது, அவங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் இன்னொரு ஷாப் போடலாம், போட முடியாது. அப்போ அதுக்கு நீங்கள் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால இந்த ராயல்ட்டி காஸ்ட் இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் போயிட்டே இருக்கும். இந்த பிராண்ட் ரெப்புடேஷன் அவங்களோட தான், உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது. நீங்கள்
ஒரு வியாபாரம் எடுத்து பண்ணுறீங்க, உங்களுடைய தனித்தன்மை இங்கே கிடையாது. நீங்கள் ஒரு பத்திற்கு அது ஏறக்குறைய அடிமை மாதிரி தான். அடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்ல விஷயம்தான். கம்பெனிகளில் ஷேர்ஸ் வாங்குறது, லாபத்தை வந்த உடனே விற்கிறது, இதெல்லாம். பட் இதில் வாரன் பஃபட் மாதிரி எல்லாரும் ஆக முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் மூலதனம் போட்டு இது பண்ணலாம். இதில் உங்களுடைய நாலேஜ் மற்ற எல்லாமே தேவையாக இருக்கும். இதில் கம்பெனியுடைய நிலைகள் என்ன இருக்குது, கொடுக்கல் வாங்கல், இது கம்பெனியுடைய அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் லாபம் வரும். நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இன்னொருத்தர் மூலமாக பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குது. ஆனால் அது அவ்வளோ சாத்தியமா அப்படின்னா சாத்தியமில்லை. பட் இதில் ஒரு 5% 10% வரைக்கும் நீங்கள் லாபத்தை எடுக்க முடியும். இதில் வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால், இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக லாபம் வரும். பணம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது நல்ல ஒரு தொழில் தான். உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேட் நீங்களாக பண்ணாலும் சரி, இல்லை இன்னொருத்தர் மூலமாக பண்ணாலும் தவறு கிடையாது. பட் பணம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. அடுத்து தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு குளோபலில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கிறது, இல்லை யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோவில் ஒரு பொருளை அதை அதை போட்டு அதை விற்கிறது, இந்த மாதிரி இல்லை ஒரு கோர்ஸ் நடத்துறது. அதுக்கு ஸ்கில் ரொம்ப தேவை. நீங்கள் டெடிக்கேட்டடாக உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கணும். தொடர்ச்சியாக இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் போட்டியாளர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு சமாளிக்கணும். மக்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோஸை மாற்றுறது, இல்லை அந்த பொருள்கள் வந்து கொடுக்குறதுல நல்ல கம்பெனியுடைய பொருளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அதில் வந்து கமிஷன் கம்மியாக தான் வரும். அதனால் அதிகமாக ப்ரமோட் பண்ண வேண்டி இருக்கும். யூடியூப் இதில் நீங்கள் வீடியோஸ் போடணும், அல்டிமேட் டூல்ஸை பயன்படுத்தணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது ஸ்கில்டு பீப்புளுக்கு எக்கச்சக்கமாக ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு செட் ஆகும். நார்மல் பீப்புளுக்கு செட் ஆகாது. நல்ல துறை தான், ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்ட் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வேலை செய்யணும். இதில் பேசிவ் இன்கம்னு சொல்லக்கூடிய ஒரு முறை வேலை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வருமானம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ லீவரேஜில் பேசிவ் இன்கம் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்க்கும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ஆனால் வெற்றி நிச்சயம். பட் இதில் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் இதில் உள்ள பல அட்வான்டேஜ் மக்களுக்கு புரியாமல் சில பேக் கம்பெனி சொல்லுவாங்க இல்லையா, இந்த பணத்தை போட்டால் பணம் எடுத்துக்கலாம், நீங்கள் 1,00,000 போட்டிங்கன்னா 1 கோடி கிடைக்கும், இந்த மாதிரி. அது இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள், இந்த சதுரங்க வேட்டை, அதே மாதிரி ஈமுக்கோழி விஷயங்கள், இப்போ வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அப்புறம் இப்போ என்னென்னமோ வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பேர் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறது, ட்ரேடிங்கில் பணம் போட்டால் வரும்னு சொல்லி ஏமாத்துறது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் நேரடி விற்பனை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு தவறாக நினச்சிருக்காங்க. அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆரம்பித்த காலங்களில் ஒழுக்கமாக தான் இருந்தது. நம்ம மக்களுடைய குறுக்கு புத்தி இந்த சொசைட்டியை ஏமாற்றணும், சோசியல் மீடியாவை தப்பாக பயன்படுத்தணுங்கிற அடிப்படையில் ஒரு கூட்டமே கிளம்பிருச்சு. அதில் நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அவங்க இதை வந்து பல பேர் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியதை இந்த தவறான மக்களுடைய ஒரு அணுகுமுறையினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேச போகிறது ஒரு நல்ல தரமான உண்மையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தான் பேச போகிறோம். அதில் உள்ள நல்ல விஷயங்களை தான் சொல்ல போகிறோம். அதனால் இதில் ஒரு ப்ராடக்டை பேஸ்டு எம்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பல நிறுவனங்கள் தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மூலமாக வருமுன் காக்கக்கூடிய முறைகளும் வந்த பின்னாடியும் மேம்படுத்தக்கூடிய பலவிதமான அற்புதமான சப்ளிமெண்ட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த துறையில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் ரொம்ப சிறந்ததாக போய் அற்புதமாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல வருஷமாக இருக்காங்க. அதில் நம்ம போக போக எந்த நிறுவனம் நல்லது அப்படிங்கிற சில விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான், ஆனால் அதிகமான பணம் வரும். மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கொரோனாவுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்டு தேவை, இம்யூனிட்டி தேவை, நியூட்ரிஷன் தேவை, எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து பேசிவ் இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணப்போ நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வரும். ஆனால் அதுக்காக உட்கார்ந்துருங்கன்னு சொல்ல மாட்டோம். உழைப்பை கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுடைய வருமானம் வந்து பல மடங்கு இருக்கும், உழைப்பை விட பல மடங்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் க்ரோத், நீங்கள் உங்களுடைய திறமைகள் வளரும், ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க, மக்களோட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்குவீங்க, உலகத்தை பற்றி புரிஞ்சுக்குவீங்க, பல வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும்,
பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கம்பெனி உங்களுக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்கள் கூட இணைந்து இந்த வாய்ப்பு கொடுத்த லீடர்ஸும் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இவ்வளோ அற்புதமான விஷயங்கள். இதுக்கு தேவை ஆக்சுவலாக வந்து ஒரு செல்ஃபோனு தான் தேவை. செல்ஃபோனை கரெக்டாக இது பண்ணிட்டு ஒரு நல்ல கம்யூனிட்டிக்குள்ளே இணைஞ்சி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டால் இதுக்கு படிப்பு தேவையே இல்லை. அது அதிக நேரமும் தேவையில்லை. நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் செய்யலாம். ஆபீஸ் தேவையில்லை. மிகப்பெரிய ஸ்டாக் எல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கெல்லாம் கொரியர் சர்வீஸ் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் நீங்கள் ஆர்டர் போட்டால் 2வது நாள் ப்ராடக்ட் வரும். யாருக்காவது கொடுக்கலாம். இந்த மாதிரியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே வாங்குறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அதே மாதிரி கோர்ஸு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது கூட ஒரு எஜுகேஷனல் கோர்ஸ் தான். இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மூலமாக நீங்கள் ஒரு அற்புதமான நேரடி விற்பனை துறையை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ உங்களுடைய திறமைகளை வளர்க்குறதுக்கு, மக்களோட எப்படி பேசணும், இந்த துணை உணவுகள் என்ன வேலை செய்யுது, இந்த மாதிரி பல பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப செய்யலாம். இதில் தப்பான கம்பெனிகள் என்ன பண்ணிச்சுன்னா மக்களை ரொம்ப நீங்கள் பணமே போட தேவையில்லை, சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஏமாத்துறாங்க. வேலையே செய்ய தேவையில்லைன்னு ஏமாத்துறாங்க. இன்னொரு பக்கம் பணம் போட்டிங்கன்னா பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இதெல்லாம் தவறு. வேலையே செய்யாமலும் வருமானம் வராது, பணத்தை போட்டால் மட்டும் வருமானம் வராது. அங்கே கன்சிஸ்டண்டான உழைப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதனால இல்லீகலான நிறுவனங்களை நம்பி அவங்க சொல்லக்கூடிய ஃபால்ஸ் ப்ராமிசஸ் போய் தயவு செய்து ஏமாறாம நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அது எல்லாம் என்ன சொன்னாலும் யார் எது சொன்னாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ நானே பேசிக்கிட்டு இருக்கேன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எவ்வளோ வேணால் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்து முடிவெடுங்க. ஸோ இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப சிறந்ததுங்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்லலாம். காரணம் என்னன்னா அதில் வந்து கேபிட்டல் தேவையில்லை. நீங்கள் எதையும் மேனுஃபேக்சர் பண்ண தேவையில்லை. இந்த லாஜிஸ்டிக்கு, குரியரு, லொட்டுலோஸ்க்கு எதையுமே நம்ம தேவையில்லை. தலைவலியே கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த ஸ்ட்ரைக்கு, ஆஃபீஸு எதுவுமே தேவையில்லை. ஒரு ரெடிமேடு சிஸ்டம் இருக்குது. ஒரு கம்பெனியோட இந்த வெற்றிக்கான கம்பெனியோட போய் இணைகிறோம். அவங்களுடைய பயிற்சி எடுத்துக்கிறோம். ஃபீல்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோம். மக்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். மக்களுக்கு உதவி செய்கிறோம். அவங்க மேலே வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். இவ்வளோதான். ஸோ அழகாக ரிஸ்க்கே இல்லை. உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். வருமானம் பல மடங்கு பெருகும். இதில் என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியோட நம்ம இணையணும். வெல்னஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி கம்பெனி கூட தான் இருக்கணும். ஆரோக்கியத்துறையில் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட் தான் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வாங்குறாருன்னா உங்களை நம்பி வாங்குவார். அது நல்ல ரிசல்ட் இருந்தால் தான் ரெகுலராக வாங்குவாங்க. ஸோ நல்ல பொருளை, பக்க விளைவு இல்லாத பொருளை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி பர்பஸ் பேஸ்டு ஒர்க்காக இருக்கணும். நீங்கள் கொடுக்கறதுல மற்றவங்களுக்கு ஆரோக்கியமோ, ஃபைனான்சியல் சுதந்திரமோ, சந்தோஷமோ கிடைக்கிற மாதிரி இருக்கணும். பணத்திற்காக மட்டுமே எதையும் எடுத்து செய்யக்கூடாது. அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். அடுத்து குளோபல் டைரக்ட் சேலிங் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டே போகுது. பார்த்தீங்கன்னா 2030 பார்த்தீங்கன்னா 600 பில்லியன் US டாலருக்கு மேலே கிராஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்பேற்பட்ட மார்க்கெட்டிங்கில் எந்த மாதிரி கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. ஃபைனலாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் மட்டுமே நம்மளை ஜெயிக்க வைக்காது. நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். நம்முடைய மைண்ட் செட்டை புரிய வச்சுக்கிட்டு நம்ம நம்ம என்ன நினைச்சாலும் பிரபஞ்சம் கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னு நினைக்காம, நேரத்துக்கு இந்த கடின உழைப்பை போட்டு இது பண்ணாம, ஒரு கம்யூனிட்டி கூட ஒரு நல்ல கம்பெனியோட இணைந்து அவங்களுடைய பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமாக இந்த சமுதாயம் பெனிஃபிட் அடையணும். நீங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு மற்றவங்க உங்களால் பயனடைகிறாங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு கொட்டும். அதனால இந்த ஒரு ஃப்ரீடம் மைண்ட் செட்டு, ஒரு நல்ல சிறப்பாக வேலை செய்கிறோம். நம்ம வந்து ஒரு பீரியடில் நம்மளும் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக அந்த ஃப்ரீடத்தோடு வாழணும். ஃபைனான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், எதை முடிவெடுக்கக்கூடிய ஃப்ரீடம் எல்லாமே இருக்கணும். ஸோ அதனால் ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி நம்ம செய்யணும். இல்லை சிஸ்டம் டெவலப் பண்ண ஒரு கம்யூனிட்டி கூட ஒரு கம்பெனி கூட இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, நாங்கள் ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அதுக்காகத்தான் இந்த ஒரு கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம காலேஜே போய் படித்தோம். 22 வருஷம் படிச்சுட்டு வேலைக்கு போனோம். அங்கேயும் கற்றுக் கொடுத்தாங்க. அங்கே அப்ரண்டிஷிப் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வியாபாரத்தை பற்றியும் திறமைகளை பற்றியும் மக்களோட பழகக்கூடிய திறமைகள் இப்படி பல டாபிக் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் சுலபமாக எந்த விதமான பக்க விளைவு இல்லாமல், எந்த விதமான லாஸ் இல்லாமல்
100% சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி கொடுக்காம ஒரு வியாபாரத்தை கொடுத்தா ஃபெயிலியர் ஆயிரும். எப்படி ஒரு மிலிட்டரிக்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. எந்த பயிற்சி கொடுக்காம சைனா பார்டருக்கோ, பாகிஸ்தான் பார்டருக்கோ போருக்கு அனுப்புனா என்ன ஆகும்? அப்படித்தான் நடக்குது மார்க்கெட்டிங்ல. அந்த மாதிரி பயிற்சி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முயற்சி, தொடர்ச்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு நிறுவனம், நல்ல ஒரு கம்யூனிட்டியில நீங்க இணையணும். என்னுடைய பெயர் கீழ ராமசாமி, வெல்னஸ் மென்டார், ஃப்ரீடம் கோச்சு. நம்ம வந்து பல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மைண்ட் ரீவைரிங் கிளாஸ் எடுக்கிறோம். இஎஃப்டி டேப்பிங்னு சொல்லி ஒரு முறையில் மக்களுடைய மனோநிலையை மேம்படுத்தக்கூடிய அற்புதமாக பயிற்சி கொடுக்குறோம். ஃபாரஸ்ட் பாத்திங் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறோம். மிராக்கிள் மார்னிங், மேஜிக் மார்னிங், மிராக்கிள் லைஃப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் காலையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். கம்யூனிட்டியில் பல லீடர்கள் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. எங்களுடைய நோக்கம் ஒரு அற்புதமான தமிழ்நாட்டில் ஆரோக்கிய குடும்பங்களையும் பொருளாதார மேம்பட்ட சந்தோஷமான குடும்பங்களை உருவாக்கணும். அதில் உங்களுடைய பங்கு இருக்குது. நீங்களும் பல ஆரோக்கிய குடும்பங்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் இதில் கலந்து கொண்டு நீங்கள் சிறப்பான இது பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் நல்ல பல துறையில் பயிற்சி எடுத்ததுனால உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறது. நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்பாடோட இந்த சமுதாயத்திற்கு நம்ம சேவை செய்வோம், வெற்றி பெறலாம். அடுத்த ஒரு வீடியோவில் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களும் அந்த ஒரு லீவரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அது இதில் எப்படி இருக்கு, நம்ம தொடர்ந்து ஒரு சின்ன முயற்சி பண்ணுறதன் மூலமாக எவ்வளவு பெரிய அளவில் நம்முடைய தலைமுறைக்கே வருமானத்தை சேர்க்க முடியுங்கிற பல தகவல்களோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.